ஹலோ கைஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு ஏப்ரல் 3க்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், வக்ஃபு மசோதா மக்களவையில் நிறைவேற்றும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஒன் டைம் ரீட் பண்ணிக்கிங்க இந்த மசோதாவை பற்றி. மற்றபடி வேறு எதுவும் தேவையில்லைங்க. ஸோ செகண்ட் நியூஸ் பாருங்கள். அகழ்வாய்வில் தங்கத்தலான மணி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. என்னென்னா, பெம்பங்கோட்டைன்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்குங்க விருதுநகர் மாவட்டத்தில். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தங்கத்திலான ஒரு மணி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அப்போ கொஷின் கேட்பாங்க, தங்கத்திலான மணி எங்கே கண்டுபிடிக்கப்பட்டிருந்தா விருதுநகர் மாவட்டம் பெம்பங்கோட்டை. நோட் பண்ணிக்கிங்கப்பா. ஸோ அப்படி டைரெக்டாக எங்கே போயிடலன்னா திருவள்ளுவர் போயிடலாங்க. ஓவோதல் வேண்டும் ஒளிமாழ்கும் செய்வினை ஆதும் என்னும் அவர் மென்மேலும் உயர்வோம் என்று விரும்பி முயல்கின்றவன் தம்முடைய புகழ் கெடுவதற்கான காரணமான செயல்களை செய்யாமல் விட வேண்டும். அப்படின்னா உயரணும்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா உங்களுடைய புகழுக்கு களங்கம் விளைவிக்கக்கூடிய எந்த செயலும் என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்லியிருக்காருங்க. அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா கிரிட்டிக் நியூஸ் இருக்குது. ஸோ அதனால் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல், கொஞ்சம் டெப்த்தாகவே பார்த்துடலாங்க. ஸோ பிரதமர் மோடி வந்து பார்த்திங்கன்னா தாய்லாந்து பயணம் மேற்கொள்கிறார். நம்ம சொல்லியிருந்தோம் சரிங்களா, பிம்ஸ்டெக் மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு எங்கே நடக்க போகிறது, இந்த 6வது உச்சி மாநாடு தாய்லாந்தில் நடக்க போகிறது. இந்தியா, வங்கதேசம், பூட்டான், மியான்மர், நேபாள், இலங்கை, தாய்லாந்து. அப்போது பிம்ஸ்டெக் மாநாட்டில் எத்தனை நாடுகள் இருக்குது? 7 உறுப்பு நாடுகள் கொண்டதுன்னு சொல்கிறாங்க. அப்போ நான் இது தமிழ் மீனிங் பாருங்கள். பல்துறை தொழில்நுட்பம் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்புக்கான வங்காள விரிகுடா முன்னெடுப்பு, அதுதான் பிம்ஸ்டெக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2 முதல் 4 தேதி வரை நடைபெறுகிறதுன்னு சொல்கிறாங்க. 2022 இந்த உச்சி மாநாடு எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கடைசியாக நடந்தது 2022 தான்ப்பா. அதுவும் காணொலி மூலிமா நடந்துச்சு. அப்போ எல்லா தலைவர்களும் சந்திக்கக்கூடிய ஒரு மாநாடுன்றதால இது ரொம்ப பிரசித்தி பெற்ற மாநாடாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி அது மாதிரி சந்திச்சிருக்காங்கன்னா ஏப்ரல் நேபாளத்தில் 2018ஆம் ஆண்டு 4வது உச்சி மாநாட்டில் எல்லா தலைவர்களும் பங்கேற்றிருக்கார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. ஸோ அப்போ நோட் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல ஏப்ரல் 2018ஆம் ஆண்டு நேபாளிலும், 2022ஆம் ஆண்டு இலங்கையிலும், 2025ஆம் ஆண்டு தாய்லாந்துலேயும் நடக்க போகிறது எனது பிம்ஸ்டெக் உச்சி மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாங்க. ஸோ என்ன பண்ணுறீங்க, அந்த இயர்ஸை எழுதி எந்தெந்த பிளேசஸ்ன்னு சொல்லிட்டு நோட் பண்ணுங்கப்பா. ஸோ சாதனை படிச்சிருக்காங்க. சுங்கசாவடி வசூல் 7060 கோடி வருவாயுடன் உத்தரப்பிரதேசம் முதலிடத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ செகண்ட் பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தான், தேர்ட் பிளேஸில் மகாராஷ்டிரா அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அப்போ சுங்கச்சாவடி வந்து பார்த்திங்கன்னா அதிக வருவாய் கொண்ட மாநிலம் சொல்லிட்டு கேட்டால் என்ன சொல்லணும், உத்தரப்பிரதேச மாநிலம் முதலிடத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் போதுங்க. ஜஸ்ட் இது உங்கள் மெயின்ஸ் எழுதுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல். தமிழகம் 24 மாநிலங்களில், தமிழகம் உட்பட 24 மாநிலங்களில் 13,000 சதுர கிலோமீட்டர் வனப்பரப்பு ஆக்கிரமிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. வனங்கள் ஆக்கிரமிப்புன்றது நடந்துட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது வனப்பரப்பு அதிகமாக உள்ள இடங்கள் வந்து கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஸோ இப்படி பார்த்துங்களேன். ஸோ இப்போ இன்க்ரீஸில் அதிகமாக இருக்கிற பிளேஸ் ஃபஸ்ட்டு 5 பிளேசஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ங்க. இதை மட்டும் நோட் பண்ணுறீங்களா? மத்திய பிரதேசம், அஸ்ஸாம், கர்நாடகா, மகாராஷ்டிரா, அருணாச்சல பிரதேசம். இது 5மே வரிசைப்படுத்த சொல்லுவாங்க. பரப்பளவின் அடிப்படையில் வனங்களை வரிசைப்படுத்துக மாநிலங்கள் எப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா மத்திய பிரதேசம், அஸ்ஸாம், கர்நாடகா, மகாராஷ்டிரா, அருணாச்சல பிரதேசம் அப்படின்னு நீங்கள் போட்டாலே போதுமானுங்க. தமிழகமும் இருக்குது. ஸோ தென் மாநிலங்களில் தமிழகம் தான் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றபடி எல்லாமே ஓகேங்க. ஸோ இன்றைக்கி நியூஸ் ஃபுல்லாகவே இவ்வளோ தான் முடியுது. டெய்லி நியூஸ் அட்டன் பண்ணுங்கள். டெலிகிராம் லிங்க்கில் ஜாயின் பண்ணாதவங்க நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெகுலராக குயிஸ் அட்டன் பண்ணுங்கள். அது உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்கிறேன் எக்ஸாமுக்கு. தேங்க்யூ.